வணக்கங்க. இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது, சென்னையில வீற்றிருக்கக்கூடிய வடபழனி முருகரை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். நிறைய பேருக்கு பிடித்த தெய்வமும் கூட. முருகன் என்றாலே அழகன் என்று பேரு. அதுவும் இந்த முருகர் பாதரட்சையோட இந்த இடத்துல அருள் பாலிக்கிறது ரொம்பவும் விசேஷம். அப்பேற்பட்ட இந்த வடபழனி முருகர் கோவில் எப்படி வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தபோது மிகவும் ஆச்சரியமாக இருந்ததுங்க. அண்ணாசாமி தம்பிரான் அப்படிங்கிற சித்தர் இவர்தான் அதாவது 3 பேர் இருந்திருக்காங்க. அவர் தான் இந்த கோயில் தோன்றதுக்கு மூல காரணமாக இருந்தவர் அண்ணாசாமி. அவர் தன்னோட நாக்கை அறுத்து திருத்தணி முருகனுக்கு காணிக்கை செலுத்தியவராம். இந்த மாதிரி நாக்கை அறுத்து காணிக்கை செலுத்துறதுக்கு பேர் பாவாடம் அப்படிங்கிறது பேராம். இவர் தான் இப்போ இருக்கிற அந்த வடபழனியில் இருந்த வீட்டை சிறிய கீற்று கொட்டகையாக போட்டு அங்கு குறி சொல்லும் மேடை அமைச்சு பழனியிலிருந்து வாங்கி வந்த பழனி ஆண்டவர் படத்தை அங்கே வச்சு பூஜை செஞ்சிருக்கிறார். இவர் வச்சு பூஜை செய்த பழனி ஆண்டவர் படம் இன்னைக்குமே சன்னதியோட உட்பிரகாரத்தில் வடக்கு மண்டலத்தில் இருக்குதான். அதற்கு அடுத்ததாக ரத்தனசாமி தம்பிரான், இவரும் ஆண்டவருக்கு பாவாடம் செய்தவராம். அண்ணாசாமி தம்பிரான் தொண்டர் ஆவராம். அண்ணாசாமிக்கு பிறகு இவர் காலத்தில் இங்குள்ள முருகப்பெருமானோட சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அது இப்போதுள்ள கருவறை பகுதியில் உள்ள இடத்துல செங்கல் சுண்ணாம்பு கட்டிடத்தால் கட்டப்பட்டிருந்துச்சாம் பாருங்க. குறி சொல்லி வந்த மேடையை வடபழனி ஆண்டவர் கோயில் அப்படின்னு அழைக்க செஞ்சவரும் ரத்தனசாமி பிள்ளை தான். அதற்கு அடுத்ததாக பார்த்தா பாக்கியலிங்க தம்பிரான். அவர் தான் இப்போ இருக்கிற வடபழனி கோயிலோட கர்ப்பகிரகம் முதல் உட்பிரகார திருச்சுற்று கருங்கல் திருப்பணி இதையெல்லாம் செஞ்சவர். இவர் வடபழனி கோயிலுக்கு பாவாடம் தரித்தவர். இவர் காலத்தில் தான் இந்த கோயில் மிகவும் புகழ்பெற்று விளங்க தொடங்குச்சான். இந்த 3 பேரோட சமாதிகளும் வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு வடமேற்க ஒரு பர்லாங்கு தொலைவில் இருக்குதாங்க. இப்போ உள்ள கோயில் தென்கிழக்கு பகுதியில் தான் பழைய குறிமேடை இருந்த இடம் இருக்கான். இந்த 3 சாதுக்களும் நெற்குன்றம் போகிற வழியில் தனித்தனியே திருக்கோயில் அமைச்சு பொதுமக்கள் வழிபட பூஜையும் நடைபெற்றுட்டு இருக்கான். பௌர்ணமி அன்னைக்கு மாலை சிறப்பு பூஜை மாதந்தோறும் நடைபெறுமா. இவங்களுக்கு குரு பூஜையும் மிக சிறப்பாக நடக்குமா. நம்ம வடபழனி முருகரை மட்டும்தான் பார்த்துட்டு வரோம். பின்னாடி எப்பேற்பட்ட வரலாறு இருக்கு பாருங்க. பழனிக்கு செல்ல இயலாத பக்தர்கள் வடபழனி ஆண்டவரை வழிபட்டு வேண்டிக்கிறது ரொம்ப நல்லதான். சுவாமி தாமர பீடத்தின் மீது இருப்பது இங்கே ரொம்ப சிறப்பு. அவர் பார்த்தீங்கன்னா வலது பாதத்தை முன் வச்சு இருப்பாராம். வேண்டியதெல்லாம் தரக்கூடிய வடபழனி ஆண்டவர் சன்னதியில் முக்கியமான நேர்த்தி கடன் பார்த்தீங்கன்னா முடிக்காணிக்க. அது தவிர வேல் காணிக்க காசு இதெல்லாம் உண்டியலில் போடுறாங்க. சந்தனம் பால் பஞ்சாமிர்தம் விபூதி இந்த அபிஷேகம்லாம் சுவாமிக்கு நேர்த்தி கடனாக நடைபெறுது. ஆனால் வடபழனி ஆண்டவரை நம்ம வழிபட்டால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் கிடைக்குமா. புதிய தொழில் தொடங்கி வியாபார விருத்தி இதெல்லாம் நடக்கும். இந்த தலத்து முருகனை வேண்டிக் கொள்றதுனால கல்யாண வரம் குழந்தை வரம் எல்லாத்துக்காகவுமே பக்தர்கள் வடபழனி முருகரை பார்க்கறதுக்கு பெருமளவில் வராங்க. இது சாதுக்கள் பிரதிஷ்டை செஞ்ச தலம் ஆகையால் இந்த தலத்து இறைவனை வணங்குறது ரொம்ப சால சிறந்தது. இது சென்னை மாநகரில் புகழ்வாய்ந்த தலமாக திகழும் கோயிலில் இந்த தலமும் ஒன்று. ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா 72 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட நேரம் பார்த்தீங்கன்னா காலை 5 மணி முதல் 12 மணி வரைக்கும், மாலையில் 4 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்குமா. இங்கே பாதரட்சையோட முருகன் அருள் பாலிக்கிறது தான் ரொம்ப விசேஷம். அங்காரகன் சன்னதியும் இந்த தலத்தில் தனி சன்னதியாக இருக்குது. இது முருகனுக்கு மிகவும் பிடித்தவர் அப்படிங்கிறதும், முருகனுக்கு இந்த தலத்தில் தங்கத்தேர் வேற இருக்குது.
அது மட்டும் இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னா, அம்மன் சன்னதி, நவக்கிரக சன்னதி எல்லாமே இப்போ பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, வைகாசி விசாகம், நவராத்திரி, கந்த சஷ்டி, மாசி மகம், பங்குனி உத்திரம் இதெல்லாம் வந்து மாத கிருத்திகை இது எல்லாமே இங்கே திருவிழாவா கொண்டாடப்படுகிறது. வேண்டிய வரம் தரும் வடபழனி முருகர தரிசித்து நாமளும் அந்த பயன் பெற வாருங்கள், வந்து பயனடையுங்கள்.